ஸோ ஹலோ, இன்னைக்கு நம்ம மெக்கா கமிலியான் தான் ஆட போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ரோப்ளாக்ஸ் வெர்ஷன். ஸோ இந்த கேம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நம்ம இந்த கேம் வந்து ஆடுற ரூல்ஸ் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். அதாவது நீங்கள் ஒரு ஹைடராக இருப்பீங்க, அப்புறம் அதர் பிளேயர்ஸ் வந்து உங்களை கண்டுபிடிப்பாங்க. மற்ற கேம் மாதிரி இது ரொம்ப சிம்பிள் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஹைட் ஆகும்போது நீங்கள் உங்களே பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் இன்னும் நல்லா, அது எப்படி சொல்கிறது, கெமிலியான் மாதிரி நல்லா ஸ்மஜ்ஜாவி கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கிற மாதிரி நீங்கள் உங்களே மாற்றிக்கணும். ஸோ அவ்வளோதான் இந்த கேமோட ரூல்ஸ். ஸோ இந்த கேம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஹைடர், இந்த ரூம் வந்து நம்ம தெரியாதனமாக வந்து மாற்றிக்கிட்டோம். நம்ம தெரிஞ்சு இந்த டேபிள் கடியில் போய்க்கலாம். ஓகே, உட்காந்தா ஹைட் பட்டுது. ஸோ அடியில் ஓகே, பெயிண்ட் மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் லாக்குன்ற ஆப்ஷன் இருக்கும். அதாவது பெயிண்ட் அப்படின்னா நீங்கள் உங்கள் பாடியை பெயிண்ட் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல வந்து அசையாமல் இருப்பீங்க. ஸோ எப்போ வேணுமோ அப்படியே இருந்துக்கலாம், ஆடாமல் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா ஹைடர்ஸ் வந்து இன்னும் 2 செகண்ட்ஸில் வந்துடுவாங்க. பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு கிரே மாதிரி இருக்குது, இது வேணாம், இது ரொம்ப ப்ரௌனாக இருக்குதுங்க. ஸோ நம்ம வந்து கலர் மட்டும் கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இன்னும் ஷேட் கரெக்டாக கிடைக்கல. இதுவே ஓகே தான், ஆனால் இன்னும் பர்ஃபெக்டாக ஆகணும். வேறு எதாவது கலர் இருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒயிட் கலர் சர்ச் பண்ணலாம், இல்லைன்னா பிளாக் கலர் எட்ஜில் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை எட்ஜில் இல்லை, பிளாக் இல்லை, பிங்க் கலரோட தான் இருக்குது. ஸோ அப்படின்னா தெரியும், நிறைய ஆப்ஷன்லாம் இருக்குது. ஃபில், கிரேடியன்ட், அது இது ஃபில் பக்கெட் ஏதாவது இருக்குது. எரேசர்லாம் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அடிக்கலாம். அந்த ஷேட் மட்டும் கிடைக்க மாட்டுது. பார்த்திங்கன்னா ரவுண்டர் வந்துட்டாங்க, கைண்ட் ஐடியாஸ் இருக்காங்க, 2 சீக்கர். ஓகேவா, இது வந்து சீக்கர் ஆகிறது வந்து ரொம்ப கஷ்டம். இந்த மேப் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதில் நிறைய வாட்டி ஹைடர்ஸ் தான் வந்து ஜெயிப்பாங்க. கரெக்டாக கலர் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் சென்டரில் இருக்குது, அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னாச்சு? ஒயிட் கலர் மட்டும் என்னாச்சு? ஒயிட் கலரில் மாறிட்டுருக்கு. ஐயோ, ஏதோ பண்ணிட்டு இருக்கு. சைஸ் கம்மியாயிடுச்சா? இல்லையே, என்ன பண்ணுறது? இருங்க, ப்ரௌன் கலர் அப்பயும் வரலையே. ஓ இருங்க, என்னாச்சு? எரேசர் வந்துட்டு இருக்கும். ஓகே, இப்போ ஒர்க் ஆகுது. எதுவுமே எரேசர் வந்துட்டு இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஒயிட் கலர் போட்டு கிரேடியன்ட் இந்த கலர் ஷேட் டார்க்காக மாற்றிட்டா இந்த கலர் வந்துடும் நினைக்கிறேன். ஓகே, வேறு ஓகே, இப்போ ஓகே, இந்த கலர் ஓகே. இன்னும் கொஞ்சம் லைட்டாக டார்க், ரொம்ப லைட் ஆகிடுச்சு. இந்த டார்க் இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்கான்னு பார்க்கலாம். இது ஓகே, பர்ஃபெக்ட், பக்கா ஓகே. சரி, இன்னும் யாரும் வரல. ஆக்சுவலி இதில் எப்படி நம்ம பாயிண்ட் ஏற்றணும்னா, சைடில் பார்த்தீங்கன்னா டான்ட்னு இருக்குல்ல, அதாவது விசில், அதை வந்து நம்ம எவ்வளோ அடிக்கிறோமோ அவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து ஏறும். யாரும் இன்னும் வரல, யாரும் வராத வரைக்கும் நல்லது. இன்னும் 30 செகண்ட்ஸ் தான் இருக்குது. ஐயோ, ஒருத்தன் வந்துட்டான். பார்த்தா ஐயோ 2 பேர் இருக்கானுங்க. நம்ம விசில் அடித்தா கண்டிப்பாக மாற்றிக்குவோம். கவர்மெண்ட் இருக்கும். போயிட்டானுங்க, யாரும் வரல. இப்போ பார்த்திங்கன்னா செம ஸ்பாட்டாக இருக்குது. ஓகே, இன்னும் 17 செகண்ட் தான், யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க பாருங்கள். அந்த சைடு கேப் இருக்குது. ஸோ செம ஸ்பாட்டாக இருக்குது. உட்காந்து நான் ஒருத்தவங்க விசில் அடித்தாலும் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா இந்த ஸ்பாட் அப்போ இருக்குது. ஸோ இன்னும் 3, 2, 1 பார்த்திங்கன்னா நம்ம வின் ஆகிட்டோம். ஹைடர்ஸ் வின். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தைரியமாக குதிக்கலாம், ஏன்னா நம்ம வின் ஆகிட்டோம். பார்த்துக்கோங்கடா, இங்கே தான் இருந்தேன், கண்டுபிடிக்க ஏற்றத்தில் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்ட் போகலாம். யார் பெஸ்ட் சைடு நம்ம இல்லை. ஓகே, ஓட் பண்ணிக்கலாம். டவுன் ஓட் பண்ணலாம், நல்லாயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்ட் பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் என்னாச்சு? இந்த ரவுண்டு வந்து நம்ம சீக்கர். ஸோ பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் என் கூட இருந்தான், ஆனால் நான் காணும், தனியாக விட்டாங்க. இன்னும் இது வலிக்கிட்டே போகுது. க்ரௌட்ஸ். ஓகே, இதுதான் ஹைட்டு போல். ஸோ இந்த ரவுண்ட் பார்த்திங்கன்னா ஐயோ பயமாக இருக்குது, ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்கே இருக்கானுங்கன்னு தெரில.
தேடி பார்க்கலாம் பொறுமையாக. ஒருத்தனும் காணும், எங்கே இருக்கானுங்கன்னு தெரில. அதை விசில் அடிக்கிறான். இந்த சைடு தான். இங்கே எதுவும் இல்லை, தேடி பார்க்கலாம். எங்கடா இருக்கீங்க? ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்களா. விசிலாக அடிங்களா? ஓ விசில் எங்கே சவுண்டு கேட்குது என்னன்னு தெரில. எங்கே இருக்கா காணும். எங்கடா இருக்கீங்க? கஷ்டமாக இருக்குது வேறு. இந்த மேப் வேறு பார்த்திங்கன்னா எல்லாம் கொச்சன்னு இருக்குது. அப்படியே ரொம்ப கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குது. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டுபிடிக்க. பார்த்திங்கன்னா ஓகே கன்ஜஸ்டடாக இருக்குது. ஒன்றும் ரொம்ப க்ளோஸாக இருக்குது. நான் கண்டுபிடிக்க முடியாது. ட்ரை பண்ணலாம். வில் டூ அப்படி. ஓகே பாருங்க எல்லாம் சிலையா. ஓகே சவுண்ட் எங்கே கேட்டுச்சு? எங்கடா சவுண்டு? வாங்கடா டே. எங்கடா இருக்கீங்க? ஐயோ கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கீங்க. வாடா ப்ளீஸ் அடே வாங்கடா. எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்க. இன்னும் 60 செகண்ட் தான் இருக்குது. வாங்க அதுக்குள்ளே ஒருத்தனும் இல்லை. சும்மா அன்லிமிட்டட் புல்லட்ஸ் தான் நினைக்கிறேன். இல்லை ரீலோட் ஆகுது. பாருங்க எங்கேயோ இது இருக்குது. ஓகே இங்கே ஒருத்தன் ஓடுறான் பாருங்க. சரி ஓட நின்றா. வாங்கடா வாங்க. ஐயோ இப்போதான் ரீலோட். சாவு போடு. எங்கடா இருக்க? இருங்க போடு. சாப்பிடு போடு. செத்துட்டாங்க. அப்பா ஒருத்தட்ட சாவாச்சு. இன்னும் 20 செகண்ட் தான் இருக்குது. என்ன பண்ண போகிறது தெரில. வெயிட் இங்கே சொல்லிட்டு மாட்டினாங்க. நீ என்னடா பண்ணுற? சாப்பிட ரெடி. ஒரு புல்லட். பீஸா. ஓகே இன்னொருத்தவங்க இது பண்ணிட்டான். ஓகே சாப்பிடா டே. எங்கடா இருக்க? ஐயோ நமக்கே ஆட்டம் கட்டுறான். 5 செகண்ட் தான் இருக்குது. டே சாப்பிடா. உள் படிச்சு. கரெக்டாக அந்த புல்லட் அவன் படம் போது கரெக்டாக ரவுண்டு முடிஞ்சு. சே வேற எவனா எங்கே இருக்கானுங்க பாருங்க கண்ணு முன்னாடியே. ஓகே இந்த ரவுண்ட் நம்ம பெஸ்ட் சீக்கிரத்தில் பரவாயில்ல. ஹைடிங்கில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஹைடு. ஸோ பார்த்திங்கன்னா இருங்க அவனை ஃபாலோ பண்ணிட்டே போகலாம். இல்லை யாரும் ஃபாலோ பண்ணால் நம்ம பண்ணிட்டு ஓடிலாம். பார்த்திங்கன்னா இந்த மேப் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஐ மீன் எப்படி சொல்கிறது, ஒரு மழைக்கால விண்டேஜ் ஹாலிவுட் மூவி மாதிரி இருக்குது. நீங்கள் ஹாரர் மூவி அதாவது அடம்பெல்லாம் பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்கும். இது மேலே ஏற முடியுமான்னு பார்க்கலாம். ஏறா பீஸா 20 செகண்ட் தான் இருக்குது. பீஸா ஏறிடா எப்படியாவது ஏறிடுறா. ஐயோ ஏற முடியாது. 10 செகண்ட் தான் இருக்குது. இங்கே ஒரு ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. இடுக்கில் எலி மாதிரி மாட்டிக்கலாம். ஓகே இந்த கேப்புக்குள்ளே போக முடியுமா? சூப்பர் இந்த கேப்புக்குள்ளே போகிறோம். பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம க்ரீன் கலர் பெயிண்ட் அடிச்சிடலாம். ஓகே ஐயோ வந்துட்டா நீங்கள் வேறு. க்ரீன் கலர் பெயிண்ட்டு க்ரீன் ஷேடு வாடா. என்ன ஷேடு கிடைக்கல. இருங்க ஓகே இது ஓகே. ரொம்ப டார்க்காக இருக்குங்கள கொஞ்சம் லைட்டாக. ஓகே ஆனால் ரொம்ப லைட்டாக இருக்குது. சரிங்க தலைக்கு அடிக்க முடியும். இன்னும் கொஞ்சம் டார்க் ட்ரை பண்ணலாம். ஓகே இது ஓகே பர்ஃபெக்ட். ஓகே ஐயோ அதுக்குள்ளே ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டோங்க. இன்னும் 150 செகண்ட்ஸ் இருக்குது. தெரிஞ்சு இது பெஸ்ட் ஸ்பாட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். விசில் அடித்தாலும் இங்கே நிறைய ப்ராப்ஸ் இருக்குது சுற்றி, அதனால கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். டாண்ட் யூஸ் பண்ணலாம். அப்போது யாரும் இன்னும் வராத வரைக்கும் சூப்பர். இருங்க ஐயோ ஒருத்தன் வந்துட்டான். ஆயம் மூடி கட்டில் ஏடே சுற்றுறாதா ப்ளீஸா இப்போ தானே வந்தேன். சரிடே இந்த ரவுண்ட் ஆகும்டா. பெஸ்ட் சைடு ரவுண்டுடா ப்ளீஸா. இந்த கேம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி பிசியில் வந்து மெக்கா கெமிலியான் இருக்கும். இது வந்து அதோட ரோப்ளாக்ஸ் வெர்ஷன். ஸோ அந்த கேம் பேர் வந்து பெயிண்ட் ஆர் சீக். ஓகேவா இந்த கேம் வந்து நல்லா இருக்குது. வேணால் ஆடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸாக. வந்து இந்த ரவுண்ட் நம்ம ஒழுங்காக ஆடுறோம். ஐயோ அதனால் யாரும் பார்க்கல. பக்கத்தில் இருக்கிறத சுட்டுட்டு போகலாம்.
பார்த்திங்கன்னா ஐயோ மாட்டிக்கிட்டோம். 2 பேர் இருக்கும். கண்டிப்பாக மாட்டிப்போம். இன்னும் 75 செகண்ட்ஸ் இருக்குது. ப்ளீஸாக பார்த்திங்கன்னா நல்ல இடம் தான். ஒரு டார்க்காக இருக்குது இந்த ரூம். ஸோ அதனால் ஓகே ஸ்பெக்டேட் பண்ணலாம் எல்லாரையும். நான் கூட பயன்ட்டேன் தோற்றுட்டு பாருங்கள். அங்கே ஒருத்தனை சுட ட்ரை பண்ணிட்டுருக்கான். ஆனால் அவனால முடியல பாவம். ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். யாரும் இன்னும் வர மாதிரி தெரிலையே. பரவாயில்ல சுட மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம விசில் அடிக்கலாம். ஐயோ கேட்டான். இருங்க சுட பாருங்கள் சுடவே தெரில யாருக்கும். இன்னும் 40 செகண்ட்ஸ் இருக்குது. சரிடி எப்படிடா டே 4 பேர் இருக்கீங்கடா. 4 பேர் தான் இருக்கானுங்க. இன்னைக்கு 4 பேர் இருக்கானுங்க. ஒருத்தனை கண்டுபிடிக்க தெரில. எவ்வளோ விஷயம் அடிக்கிறது பாருங்க. இப்போ கூட அடித்தேன். வேஸ்ட்டு போல் கண்டே பிடிக்க மாட்டேறானுங்க. ஓகே இப்போ பாருங்கள் இன்னும் மாட்டல. நல்ல வேலை அவசரத்தில் ஒழிஞ்சாலும் செமையாக ஒழிஞ்சிருக்கோம். ஓகே இந்த ரவுண்ட் எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய டான்ஸ் அடிச்சிருக்கோம். திரும்பி அடிக்கலாம். 10 செகண்ட் தான் இருக்கு. இருங்க அடிச்சுட்டே இருக்கோம். அவனும் வர மாதிரி தெரில இந்த ரவுண்டு. ஓகே நல்ல வேலை சுட்டா வேறு நம்மளை ஜஸ்ட் மிஸ்ஸு. ஏடா இங்கே பாடுறாடே இங்கே தானே இருந்தேன். யாரா நீங்கள் கண்டுபிடிக்க தெரில இருங்க அவங்க காட்டலாம். ஹாய் எவ்ரிபடி. யாருக்கும் கண்டுபிடிக்க தெரில. ஸோ பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் நம்ம தான் பெஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ அதோட முடிச்சுக்கலாம். மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க guys.